குட் ஈவினிங் ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் ஹவுஸ் ரொட்டீனையும் பார்த்துட்டு நான் போட்டிருக்க டைம் டேபிள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான விலாக் தான் நான் காட்ட போகிறேன். என்னுடைய படிக்கிற டைமிங் வந்து சில நாட்கள் மார்னிங்கில் இருக்கும், சில நாட்கள் ஈவினிங்லேயே வந்து போர்ஷன் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். இன்றைக்கி வந்து ஈவினிங்கே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஈவினிங் டைமில் வந்து பேபிக்கு வந்து முருங்கைக்கீரை பொடி வந்து அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து வீட்டிலேயே பறித்து காய வச்சு நம்ம அரைச்சி வைக்கும்போது நம்ம அவங்களுக்காக ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸியாகவே பண்ணிடலாம். அப்படி வந்து சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம சுருக்கும் போது நம்மளால் பேபி கூடயே நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், எஃபெக்டிவாகவும் நம்மளுடைய டே ப்ரொடக்டிவாக பண்ண முடியும். எல்லாத்தையும் இழுத்தடிச்சு செய்யக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்மார்ட் அண்ட் ஷார்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. நான் என்னோட பேபிக்கு வந்து வீட்டிலேயே ஒரு ரைஸ் மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருப்பேன், ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது கூட அந்த முருங்கைக்கீரை பொடியையும் வந்து என்ன செஞ்சிருவேன்னா போட்டு கொடுத்துருவேன். இதனால் வந்து பேபிக்கு நம்ம ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் டைம் கன்சியூமிங்லேயே நிறைய வேலைகள் முடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா வீட்டுக்கும் நம்ம சமையல் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அன்னன்னைக்கு உட்காந்து பறித்து பண்ணும்போது வந்து நமக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். இது வந்து நமக்கு ஹெல்த்தியாக தான் கொடுக்குறோம், டைமும் ரொம்ப கம்மியாக வந்து பண்ணும்போது நம்மளால் மற்ற வேலையிலையுமே ஆக்டிவாக இருக்க முடியும், பேபி கூடயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பல்காக செஞ்சு வச்சுக்கிறதுனால எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. என் சிஸ்டர் வந்து நாளைக்கு காலேஜுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து தயிர் சாதம் பண்ணிடலாம், பிகாஸ் அதுதான் ஈஸியாகவும் இருக்கும், பண்ணி முடிச்சுட்டு நமக்கு படிக்க டைம் இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுட்டேன். குக்கர்லேயும் அரிசி போட்டு வச்சுட்டு மெஷர் பண்ணுறதுக்கு டம்ளரும் உள்ளே போட்டு வச்சுட்டேன். என்னென்ன தேவையாக இருக்கோ அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டேன். இதனால் வந்து காலையில் எஞ்சி ஓனத்தையாக தேட வேண்டாம். நெக்ஸ்ட் ஒரு 9 o'clock போல் நான் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு உட்காந்துட்டேன். ஸோ இதில் வந்து ஆலிவ் ரிட்லி லெசனில் உள்ள மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி அண்டர்லைட் பண்ணி வச்சுருந்தேன். எதை மறக்கிறேனோ அதை ஹைலைட் பண்ணியிருந்தேன். அதனால் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ இதில் வந்து கிராமரில் வந்து சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் தான் இருந்தது. சப்ஜெக்ட்னா நவுன் இருக்கும், ப்ரெடிகேட்னா வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். க்ரொக்கடைலில் வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா லீவிஸ் கேரோல். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த லீவிஸ் கேரோல் வந்து ஆலிஸ் இன் வண்டர்லாங்கிற புக்கும் வந்து எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அவுலிங்கிற போயம் வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா விஜயா கோஷ். நான் என்ன செஞ்சுட்டு எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு கையை மறைச்சி வச்சுட்டு இதை ரிவிஷனுக்குன்னே என்ன செஞ்சுருக்கேன், ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுருந்தேன். எழுதிட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒவ்வொன்றையும் வந்து நானே கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். நானும் ஒரு ரெட் கலர் பெண்ணை வச்சு கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் டெட் எக்ஸாமுக்கு வந்து ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த லெசன் தான் படித்தேன். இந்த லெசனை படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது, பிகாஸ் ஆமைகள் லெசன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த லெசன்லாம் படிக்கும்போது அப்படி நாஸ்டாலஜிக் மெமரிஸாக இருந்தது. இந்த லெசன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் படித்து முடிச்சிட்டேன். எனக்கு வந்து மறக்கிற விஷயங்கள் அதனால் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் சீக்கிரமாகவே படித்து முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் எழுதி முடித்தேன். எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் இருந்தது. இதில் எந்த விதமான தப்புமே எனக்கு வரல. ஸோ அதை ஒன்று ஒன்றா முடிக்க நம்ம வந்து கட் பண்ணி அந்த பாக்ஸ் போடும்போது ரொம்ப முடிச்சிட்டோம் சூப்பர் முடிச்சிட்டோம் அப்படின்னு எனக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஸோ இங்கிலீஷ் முடிச்சோன்னு என்ன செஞ்சுட்டேன், அந்த பாக்ஸை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். கஷ்டமான சப்ஜெக்ட்டு விடிய காலையில் எழுந்து படிக்கிறாங்கிறதுனால ஆல்ரெடி படித்த சப்ஜெக்டை இப்போதைக்கு மைண்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால அதை பேலன்ஸ் பண்ணி படிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நான் நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜி எடுத்திருந்தேன். சைக்காலஜியில் வந்து எரிக்சனோட சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் தியரி தான். இந்த தியரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எரிக்சனுடைய தியரியில் எத்தனை ஸ்டேஜஸ் வரும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 8 ஸ்டேஜஸ். இதை மறக்காதீங்க, 8 ஸ்டேஜஸ். இந்த எரிக்சன் தியரியோட மெயின் கான்செப்டே என்னன்னா வந்து ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து வளர்ற வரைக்கும் 8 ஸ்டேஜாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு பர்சனாலிட்டிக்குள்ளே அது தள்ளப்படும். அதை வந்து செய்யும்போது ஒன்று அது வின் பண்ணும், அப்படி இல்லாட்டி அந்த விஷயத்தினால அது வந்து ஃபெயிலியர் ஆகி சஃபகேட் ஆகும். இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு நல்லாவே புரியும். எரிக்சனுடைய ஒரு ஸ்டேஜே உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஏர்லி அடல்ட்ஹுட். இதோடைய வயசு வந்து 19 வயசுலேருந்து 40 வயசு, கிட்டத்தட்ட நம்ம எல்லாரும் இருக்கக்கூடிய ஏஜில் தான். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே போவோம், கல்யாணம் ஆகும், எல்லாமே ஆகும். அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு நல்லபடியான ஒரு கல்யாணம் நடந்து நல்லபடியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்லபடியான ஒரு கரியருக்குள்ளே போயிட்டு நம்ம லைஃப் அப்படி ஸ்மூத்தாக 40 வயசு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னா நமக்கு வந்து வாழ்க்கை மேலே ஒரு இன்டிமசி வரும், நமக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும், எல்லாமே வரும். ஸோ அந்த இதில் சக்ஸஸ் ஆகிட்டோம், அந்த 19 to 40 வயசுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையும் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம்னா நம்ம இன்டிமசிங்கிற ஸ்டேஜை அட்டைன் பண்ணிடுவோம். அப்படி நமக்கு எதுவுமே நடக்கல, நமக்கு ஒர்க்கு போனால் ஒர்க்கு ஃபெயிலியர், மேரேஜ் போனால் மேரேஜ் ஃபெயிலியர், அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லை வெளியில் இடத்துல எதையாவது இருக்கோம், எல்லாமே ஃபெயிலியர் அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து அந்த இன்டிமசியை விட்டுட்டு எல்லாரும் தனிமைப்படுத்தப்பட்டு ஐசோலேஷனுக்கு போயிடுவோம். ஸோ இந்த விஷயத்தில் வந்து ஏர்லி அடல்ட்ஹுட்டில் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா இன்டிமசி, சக்ஸஸ் ஆகாமல் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அது ஐசோலேஷன். ஸோ இதை பற்றி தான் வந்து அந்த எரிக்சன் வந்து 8 ஸ்டேஜ்லையுமே சொல்லியிருப்பார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு, அவ்வளோ சூப்பர் தியரி. நீங்களும் வந்து படிச்சு பாருங்கள். ஸோ
ஸோ நான் அந்த தியரியை வந்து படித்ததுமே எழுதி பார்த்ததில் வந்து எனக்கு சைல்டுஹுட் இருக்குல்ல, அந்த ரெண்டுத்துலேயுமே வந்து வயசு கன்ஃபியூஷன் வருது. அதனால படிச்சுட்டு எழுதி ஒரு தடவை பாருங்கள். இந்த மாதிரி தியரிஸ் வந்து எழுதி பார்க்க தான் மனசுக்குள்ளே நல்லா பதியும். நீங்களே ஒரு பெண்ணை எடுத்து வச்சு திருத்தி பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம எது பார்க்குறதுக்கு எல்லாமே படித்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் எழுதி பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளால் வந்து கரெக்டாக எழுதியிருக்கோமா தப்பாக எழுதியிருக்கோமா நம்மளுடைய இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு தடவை சொல்லி பாருங்கள். நமக்கு நல்லா தெரிஞ்சால் தானே இன்னொருத்தங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நம்ம சொல்லி பார்க்க முடியும். நம்ம தான் நல்லா படிக்கலைன்னா எப்படி சொல்லி பார்க்க முடியும்? அதனால் அதை வந்து நீங்கள் வந்து விட்டுறவே செய்யாதீங்க. ஒன்று எழுதி பாருங்கள், இல்லைனா சொல்லி பாருங்கள். சைக்காலஜி படித்து முடிச்ச கையோட ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபர்ஸ்ட் லெசனான ஹியூமன் எவல்யூஷன் படிக்க ஆரம்பிச்சிட்டு இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. இதில் முக்கியமான ஒரு ஒன் வேர்ட் சொல்கிறேன் பாருங்கள், கேட்டுக்கோங்க. ஹிஸ்டரி வந்து எந்த வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹிஸ்டோரியா அப்படிங்கிற க்ரீக் வேர்ட்லேருந்து தான் டிரைவ் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் காயின்ஸை பற்றி படிக்கிறது வந்து நியூமிஸ்மேட்டிக்ஸ். அதையும் மறந்துடாதீங்க. இந்த லெசன் வந்து ரொம்ப ட்ரையெல்லாம் போகாது, ரொம்ப ஈஸியாக போகிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் இதில் ரொம்ப கருத்தான டீட்டெயில்ஸ்லாம் நிறைய இருக்கவே செய்யாது. ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ்லாம் என்ன, லிட்ரரி சோர்சஸ்லாம் என்ன அப்படின்னு ஒரு 6th ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு என்னென்ன புரியணுமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவே இருக்காது. அசோகரை பற்றி உள்ள அந்த ராஜாவை பற்றி உள்ளதான் சொல்லியிருப்பார். இந்த அசோகர் தான் என்ன செஞ்சிருப்பாருன்னா ஒரு வார் வின் பண்ணதுக்கப்புறம் இனிமேல் வாரே வேண்டாண்டா அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. ஸோ இதையும் படித்து முடிச்சுட்டு நான் எழுதி பார்த்துட்டேன். ஸோ இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து 5 o'clock எந்திரிச்சிட்டு படிக்க வேண்டியது வந்து ஜியாகிரஃபியில் ஒரு லெசன் இருந்தது, தமிழில் ஒரு லெசன் அண்ட் சிவிக்ஸில் ஒரு லெசன். இந்த 3 லெசனும் படித்தா அப்படின்னா இன்றைக்கி டேக்குள்ளே இது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஸ்டர் வந்து காலேஜ் போகிறதுனால அவளுக்கு லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால காலையிலே எழுந்திரிச்சு எனக்கு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அவளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். சமையல் பண்ணிட்டு இருக்கும்போதே என் பையன் முடிச்சிட்டான், 5:30க்கே முடிச்சிட்டான். அதனால வேறு என்ன செய்யறது, அவனையும் தூக்கி வச்சுட்டே தான் உட்காந்து சமையல் பண்ண வேண்டியிருந்தது. அவனே திண்டில் கொடுத்துட்டு ஒரு 4 தக்காளி பழத்தை கையில் கொடுத்து இந்த தக்காளி பழத்தை வச்சு விளையாடுன்னு சொல்லிட்டு நான் இந்த சைடு அவனை பார்த்துட்டே தான் காஃபி குடிச்சிட்டு சமையல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி ஒதுக்கி வச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. ப்ரீ பிளான் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அடுத்த நாள் சமைக்க வேண்டியது எல்லாமே கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுருந்ததுனால சமையல் ஈஸியாக இருந்தது. நான் இப்போ யோசிச்சு பார்த்தேன், ஒரு வேளை காலையில் பையன் எப்படி எழுந்திருக்கும் போது நம்ம ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணலன்னா இது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். நான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு நல்ல வயிறு வலி, கால்லாம் திருக்கி வலிக்க ஆரம்பிச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால சரி ஏதோ ஒரு சிம்பிளாக பிளான் பண்ணி 20 நிமிஷத்தில் சமைச்சிட்டு 10 நிமிஷத்தில் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. இனிமேல் என் பையனையும் பார்த்துட்டு இனிமேல் தான் படிக்கிறதுக்கு உட்காரணும். இதுக்கப்புறம் படித்தது வந்து ஜியாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் லெசன் தான், அந்த யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம். இந்த லெசன் கொஞ்சம் வாஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் படிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதில் வந்து எதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்கன்னா யூனிவர்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க, பிக் பேங் தியரி வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னு கேட்டிருப்பாங்க, நம்ம எந்த கேலக்சியில் இருக்கோம், அதுக்கப்புறம் சோலார் சிஸ்டம் வந்து எந்தெந்த டேர்ம்லேருந்து எடுக்கப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் 8 பிளானட்ஸோடைய முக்கியத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு வேர்டு அந்த பிளானட்டோட நேம் இருக்குல்ல அது வந்து எந்தெந்த டேர்ம்ஸ்லேருந்து எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீனஸ்ன்னு இருக்கு வைங்களேன், வீனஸ்ங்கிறது வந்து ரோம் காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி. ஸோ அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வீனஸ் தான் வந்து எர்த்தோடைய ட்வின் மாதிரி. அப்படி சில குட்டி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. படிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக படித்தா வந்து சூப்பராக இருக்கும். இதில் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேனே, நீங்கள் முடிஞ்சால் சொல்லுங்கள். சன் வந்து ரொம்ப பெருசு அப்படி தானே? ஸோ சன்னுக்குள்ள எத்தனை டைம்ஸ் நம்ம எர்த்தை உள்ளே வச்சா சன்னோட சைஸ்க்கு ஃபிட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தது? இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இது தவிர வந்து ரொட்டேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க, ரெவல்யூஷன் சொல்லியிருந்தாங்க, காமெட்ஸ்னா என்னது, மீட்டியராய்ட்ஸ்னா என்னது, அது போக ஸ்பியர்ஸ் ஆஃப் எர்த்தில் வரக்கூடிய லிட்டோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், பயோஸ்பியரை பற்றி சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிப்போம். அது ஒரு தனியாக லெசனாகவே வரும். ஆனால் இதில் வந்து சின்னதாக ஒரு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே படித்து முடிக்கிறதுக்கு ஓரளவுக்கு எனக்கு ஒரு 1/2 hour to 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை படித்து முடிச்சதுக்கப்புறம் சிவிக்ஸ் கண்டினியூஸாக படித்தேன். சிவிக்ஸோட ஃபர்ஸ்ட் லெசன் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி தான் கொடுத்த டைம் டேபிள் படி. ஸோ இதில் வந்து ரொம்ப ஹையஸ்ட் ரெயின்ஃபால் உள்ளது மவுசின்ராம் அண்ட் லோயஸ்ட் ரெயின்ஃபால் வந்து ஜெய்சால்மர். இது வந்து ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். நல்லா வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இன்னொரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். 8th ஷெட்யூல் படி நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் அஃபிஷியலாக எத்தனை லாங்குவேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் படிக்க வேண்டியது தமிழ் மட்டும்தான். ஆனால் என்னால் உட்காந்து படிக்க முடியல, எனக்கு ரொம்ப வயிறு வலி அதிகமானதுனால நான் என்ன செஞ்சுட்டேன், படுத்துட்டேன். அதுக்கப்புறம் முழிச்சு பார்க்கும்போது அப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தேன். அதனால் என்ன செஞ்சேன்னா நான்
இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ் வந்து சுஷ்மிதா எக்ஸாம் டெய்லி அவங்களுடைய இயல் வழி வகுப்புகள் அதை பார்த்து நான் நிறைய நாள் படிச்சிருக்கேன். அதில் வந்து 6th ஸ்டாண்டர்டில் உள்ள இயல் 1 இருக்குல்ல, அதை வந்து ப்ளே பண்ணிவிட்டு அவங்க நடத்த நானும் வந்து மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கிட்டே பெட்டில் படுத்துக்கிட்டே தான் படித்தேன். ஒரு டாப்பிக்கும் முடிஞ்ச உடனே அதை பாஸ் பண்ணி நான் வந்து சொல்லி பார்த்து ரீகால் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி படித்தது அப்படிங்கிறதுனால வந்து என்னால் ஓரளவுக்கு ரிலேட் பண்ண முடிஞ்சது. நம்ம எப்போவுமே வந்து நம்மளுடைய டெய்லி டைம் டேபிளை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம எந்த விஷயனுக்காக வச்சுருக்கோமோ அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஓட முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு டைம் டேபிளை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து ரொம்ப கம்மியான டைம் டேபிள் தான் நம்ம போட்டிருக்கோம். இதுவே கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா நமக்கு பெண்டிங் வந்து ரொம்ப அதிகமாகி நம்ம எந்த விஷயத்துக்காக படிக்கிறோமோ அந்த விஷயத்தை அட்டென்ட் பண்ண முடியாமல் போயிடும். அதனால நான் என்ன செஞ்சுட்டேன்னா, சரி ஓகே ஆல்ரெடி படித்தது தானே, படித்ததை உனக்கு படிக்காமல் இருக்க முடியாது, அதனால ஒரு கிளான்ஸ் விட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு தான் எனக்கு படித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நாளுக்குள்ள அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு எல்லாம் கிராஸ் போட்டு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. கம்ப்ளீட்டட் பக்கத்தில் நானே எனக்காக ஒரு ரிவ்யூ எழுதிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹேவ் அ குட் டே.